ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க என்ன பற்றி பேச போகிறோம், என்ன கேள்வி தெரிஞ்சுக்க போகிறோன்ட்டு. ஆட்டோ ஒன்று வருது, அது போயிடட்டும். போயிருங்க, போயிருச்சா? ஸோ என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக கற்றுட்டு இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸான மேட்ரு, சீரியஸான விஷயம் அப்படின்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஸ்டின் என்ன தெரிஞ்சு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், ப்ரோமோவெல்லாம் பார்க்காமலாம் வந்திருப்பீங்க, பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க. ஸோ என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றது தெரிஞ்சது ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் காத்துட்ருப்பீங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நிகழ்ச்சி பார்த்துருக்க நேரத்தில் கிட்டத்தட்ட இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ கூட பார்த்தீங்களா, உள்ளேருந்து நான் வெளியில் வந்தேன். நீங்களும் உள்ளேருந்து வெளில வரணுன்னா யோசிச்சு தானே ஓட்டு போடணும். ஸோ யோசித்து ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றத அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே மக்கள்கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் லைஃப்பில் இப்போ நடக்கிறதையும் இந்த ஷோவையும் பார்த்து அப்படியே கம்பைன் பண்ணி ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. பார்க்கலாம் என்ன முடிவுன்னு. பேசாத, முடிவை நான் தான் எடுப்பேன். අනේ මන් දන්නේ නැහැ මත අපිට නම් ඉතින් කොහොමද කියලා අපිට නාත්තලා කියන ඉතින් අපි කියන්න තමයි වෙන්නේ. ඉතින් අපි ඉතින් මේ ආවොත් කාට හරි දෙන්න ඕනේ නේ. කාට දෙන්නේ යන්නේ? ඒ කාට හරි බලලා ඉතින් සුසුසු කෙනෙක්ට බලලා අපි දෙන්න ඕනේ. ඉතින් එයාට ඉතින් දෙයක් දාන්න ඕනේ. එහෙම නෙන්න ඕනේ. තාම මොකද හිතලා නැද්ද? තාම නම් ඉතල නැහැ මාත් ඇරි. ඒකනේ. අපිට බොරුට කියන්න බෑනේ හරියට දෙනවා මෙයාට දෙනවා කියලා නේද? අර විස්තරේ කියන්න බෑ මාත්‍රද. හොඳට හිතලා බලලා තමයි අපි දෙන්න ඕනේ මේක කෙනෙක්ට දෙන්න ඕනේ කියලා. මම කිසි හොරුත් ඉන්නනේ මාත්. ඒකනේ හොරුත් ඉන්න. தேங்க்யூ. ஸோ அவர் சொல்கிறார், உடனே முடிவெடுக்க முடியாது, எது சரி எது தப்பு அப்படின்றத நல்லா யோசித்து முடிவெடுத்துட்டு நாங்கள் ஃபைனல் டைமில் சொல்கிறோமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க, யார் வேணாண்ணா. කාතිරුපෝම් කාට දෙන්න ඕන කියලා අපි දන්නේ නැහැ. කාට දුන්නත් එක වගේ තමයි. අපි දන්නේ කොහොමද මේක දෙන්නේ කියලා. අපි කාට දුන්නත් ඉතින් අපිම හම්බ කරන් කන්න එපා. ஸோ அவங்க சொல்கிறாங்க என்னென்னா யாருக்கு கொடுத்தாலும் கடைசியில் நம்ம தான் நம்ம கேமரா மேலே நாய் கவ போகுது. சரி, அதோடைய ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே இல்லை, அது ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாருக்கு கொடுத்தாலும் எங்கள் நிலைமை இப்படி தான் இருக்க போகுது, நாங்கள் முன்னேற மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு சொன்னால் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணாமல் உள்ளே போய் பார்க்கலாம் போல் இருக்கு. போய் பார்ப்போம். හිතන්න තින් දෙනයි කියලා තමයි. කවුද ඉන්නේ? දැන් කවුද මේ පාරේ ඉන්නේ? කවුද ඔයගොල්ලෝ ඉල්ලන්නේ? කවුද? JP. ඔව්, එයා තමයි දෙන්නේ. ஸோ அவங்க இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் சொன்ன மாதிரி தெரியல, ஒரு டவுட்டில் தான் சொல்கிறாங்க. மக்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, இப்போ எல்லாம் ஒரு கேள்விக்குறியிலேயே இருக்காங்க. என்னன்னு தான் தெரில, பார்ப்போம். අපේ මේ අඳුකුම ධර්ම දින කියනවා කියන්නේ. එහෙම තන්නේ. තනින් දැනට යන මේවත් එක්ක ඉතින් හිතෙනවා. අන්තිමට නෑ ඉතින්. යන රැල්ල තමයි. ஸோ அவர் சொல்கிறார், இப்போ இருக்கிற நிலைமையில வச்சு இவர் தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிச்சுவேஷன் வச்சு சொல்கிறாரு, பார்க்கலாம். ஏன்டா தோனி இப்போ இந்த பாட்டை பாடுற? இது சாதா சாங் தான்ல, ஆனா இப்ப சிச்சுவேஷன் சாங் ஆயிடுச்சுல. வணக்கம். வணக்கம். இப்போ புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ யார் வந்தால் நல்லோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் நினைக்கிறதே நடக்கல. நீங்கள் ஓட்டு போடும்போது என்ன நினச்சி போட்டீங்க? நல்லது நடக்கும்னு சொல்லி. இப்போ என்ன நிலைமையில இருக்கும்? கடை வாங்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இப்போ இந்த எலெக்ஷனில் யார் வந்தால் அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். நாங்கள் நினச்சிருக்கோம், இனிமேல் சொல்லி போடுறோம் இல்லை, செஞ்சு காட்டுறோம். சூப்பர். இனிமே சொல் கிடையாது, உலகத்தின் தலை சிறந்த சொல் செயல். அதை செய்ய போறோம். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டு அப்படின்னு இருக்காங்க.
இனிமேல் தலைமைத்துவம் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் செஞ்சு காட்டுறோம். மற்றவங்களோட சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பர். டேனிஸுக்கு நன்றி. நன்றி. ஓகே, நன்றி. ஸோ வந்து அவர் சொல்லியிருந்தாரு இனிமேல் எதுவுமே சொல்றது இல்லை, எல்லாம் செயலில் தான் அப்படின்ட்டு. அவர் மக்களாக நாங்கள் தீர்மானித்தோம், அதை ஏமாந்துட்டோம். இனிமே ரெண்டாவது செகண்ட் டைம் நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஒரு பையனை ஏமாந்தானே ரெண்டாவது பையன் நாங்கள் தோக்க மாட்டோம். கட்டாயம் எங்கிட்ட ஓட்டுத்தானே முடிவு பண்ணும், கட்டாயம். சூப்பர். ஸோ அவர் வந்து ஒரு தடவை நாங்கள் ஏமாத்திட்டோம், மறுபடியும் ஏமாற மாட்டோம், அவ்வளோதான். அவர் எது சொல்ல முடியாதுங்க, எது சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எது சொல்ல முடியாது, வேலையா போறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க இந்த மூவி ரிவ்யூலாம் தம்ப்நெயில்ல இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு யோசிக்கிறீங்களா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. பட் அவர் வந்து வேலையா போறதுனால டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அடுத்த எது கேட்போம். கோழி ரொமான்ஸுக்கு எடுத்துட்டோமா? என்னை விட்டு திங்கிற வடுபாவி போதுண்டா வாடா. ரணில் வந்தால் நல்லோம். ரணில் வந்தால் நல்லோம். ஏன் அப்படி? அவர் நல்லா செஞ்சார் தானே தம்பி. சரி, அவங்க சொல்கிறாங்க இல்லை அவர் நல்லா செஞ்சாருன்றனால அவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கை நம்ம அப்பப்போ யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. பார்ப்போம். இந்த இதை பாருங்க. ஓ Mama uyannya mama kanne me pena வாகாக்கல ஜியா. அவரே நட்டு, அவரே வளர்த்து, அவரே சமைச்சு, அவரே சாப்பிட்டுட்டு இருக்காரு. இது எவன் வந்தா என்னன்ட்டு. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்ட்டார். கும்பலா உட்காந்து பேசிக்கிறது ஈஸி, ஆனா தனி மனிதனா உட்காந்து யோசிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எலெக்ஷன் நடக்க போகுது. ஆமாம். யார் வருவான்னு நினைக்கிறீங்க? யார் வரணும்னு நினைக்கிறீங்க? யார் தான் வர்றது? இந்த ஜனாதிபதி தான் கிடைக்கும்னு சொல்லிக்கிறாங்க, என்ன மாதிரியும் தெரியாது. சரி, நீங்கள் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மகன் வருது. சரி, அக்கா கிட்ட கேட்பா. அக்கா வணக்கம். இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. ஐயோ சாமி. இல்ல யார் வந்தா நல்லோன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் கருத்து தானே. யாரு வாங்கக்கா ஓடுறீங்க. நம்பி வேணாம். எலெக்ஷனோட மக்கள்லாம் பயந்து ஓடுறீங்க. வேற என்ன செய்ய, நாங்க உழைச்சி நாங்க திங்கிறோம். வாங்க. அக்காவா கோச்சிட்டு போகுது. சரி, நாங்க அக்காவை ஃபாலோ பண்றோம். நீங்க அக்கா வாங்க ஃபாலோ பண்ணுவோம். දෙන්න කියපු නිසා හැමෝම ජෙවිපියකට හැරුණානේ. හැරලා හැමෝම මායක තමයි මාලිමා කියන්නේ ඔක්කොම එකයිනේ. ඉතින් ඒ දුන්නනේ අපි ඔක්කොම ලොකු බලාපොරොත්තුවක් වෙලා හැම කෙනෙම මේ පැත්තේ ඒ පැත්තට හැරුණා. දැන් ඉතින් අපිට මොකද්ද උනේ? ජීවත් වෙන්න මාර්ගයක්ම නැහැ. හැම බඩු මුට්ටුම ගණන් කිසිම දෙයක් කරගන්න නැහැ. ඉතින් ওই ප්‍රශ්න නිසා මේ ආර්ථිකය ගොඩක් වැටිලා තියෙනවා. අපිත් ඔය පොඩි කඩ කැලක් දාගෙන ජීවත් වෙනවා. ඒකවත් කරගන්න බඩු මුට්ටු ගන්නවක්වත් විදියක් නැහැ. ඇයි ඉතින් එකට ගණන්නේ. ඡන්ද ගැන නම් ලොකු බලාපොරොත්තුවක් මේ පාර නැහැ. කාටවත් දෙන්නේ නැහැ කියන එක තමයි බලාපොරොත්තුව. ඇති වැඩක් නැහැනේ දීලා. ඒකයි ඉතින් දැන් මේ ගෙවල් කඩලා තිනවා. දැන් අපිට කියන්න වෙලා තියෙන්නේ. අර ප්ලැට් ගෙවල් දීලා තියෙන්නේ එන මුල්ලි මට්ටක් කුලි. ඒවට යනවා. ඉතින් ඒවට ගියාට පස්සේ කරන්න විදියක්ම නැහැ මොකෝ. फ्लैट गेवल गीला मोना करන්න අපි නිකන් ඉන්න තියෙන්නේ. ඕවා තමයි ඉතින් ප්‍රශ්න. ළමයිට රස්සාවක් ස්ථිර නැහැ. ළමයි හරි දුක් විඳිනවා. මේ රස්සාවල් ගොඩක් දෙනවා කිව්වා. රස්සාවක් නැහැ. කොච්චර ඉගෙන ගත්ත ළමයෙකුට උනත් රස්සාවක් නැහැනේ. මොනවත්ම කරගන්න විදිය නැහැ. අසරණ ගෑනු ළමයි පිරිමි ළමයි ඔක්කොම මේ දාවෙල අම්බු කරන් කාලා ඉතින් ජීවත් වෙන ඉතින් සාධාරණයක් වෙන්න කියලා තමයි මේ රටට අපි කියන්නේ. නැද්ද?
මොනවාරි බද්ධ ගාන එක නතර කරන්න කියන්නේ ඒගොල්ලන් දිනන්න මේ සරේ. ஸோ வந்து பல இடங்களில் வரி பிரச்சனை, பலருக்கு வேலை இல்லாத பிரச்சனை, பல இடங்களில் விலைவாசி பிரச்சனை, இப்படி எல்லா இடத்துலையும் பிரச்சனை 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 பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. சரி, பிரச்சனைக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோன்னா அந்த மாற்றம் வாழ்க்கையை இன்னும் பயங்கரமாக மாற்றிருச்சுன்ற மாதிரி தான் மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்குது, மாற்றங்கள் இன்னும் கொஞ்சம் தரமாக நடக்குமா அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். பலவிதமான நம்பிக்கைகளுக்கான பதில் வந்து கிடைக்கிற நாள், பலவிதமான நம்பிக்கைகள் உடையிற நாள், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை நம்பி நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கிறோம்ல. இறங்குனதுக்கப்புறம் வந்து அது சரியாகவும் முடியலாம், தப்பாகவும் முடியலாம். மக்களோட நிலைமையை பார்த்தா எப்படி முடிஞ்சிருக்குன்னு நான் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ வந்து பார்ப்போம் இந்த முறை நம்ம நம்பிக்கையை விதைக்கும் போது அது என்ன மாதிரி நடக்குது. ஒரு தடவை நம்பி அடி வாங்கினதுக்கப்புறம் திரும்ப இறங்குறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்கல்ல. இந்த முறை எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பார்க்கலாம் ஸோ முடிவு எப்படி அமைய போகுதுன்னு. என்னை நோக்கி பாய்ந்த கத்திகள் என் மனைவி மேல். இப்படி பேசி பேசி அவங்களெல்லாம் ஏமாத்துறானுங்க. நீங்களும் வெக்கமே இல்லாம போய் ஓட்டு போடுறீங்க. මං සජිත්තාව කළයි කියලා. එහෙම දන්නේ. සජිත් වැඩක් කරන මනුස්සෙන්නේ රටට. ඒකෙම මේ සජිත් කියන්නේ හොඳ මනුස්සෙක්ටයි රට දෙයක් කරන මනුස්සෙක් තමයි. තාමත් කියලා ගන්නවා. தேங்க்யூ. அவர் சொல்கிறார் வந்து இல்லை அவர் பயங்கரமாக வேலை செய்யக்கூடியவர், மக்களுக்காக எல்லாம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றாரு. அவர் தான் வரணும் அப்படின்னு இருக்காரு. பார்க்கலாம். மாப்பிள்ள வரலையா? இப்போ வருவான். வரணும். வருவான் பாரு. வரணும். இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இவங்க வரணும், அவங்க வரணும், நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவன் அதுக்கு முன்னாடியே ஒரு கட்டில் எழுதி வச்சிருப்பான் இல்லையா? ஸோ நாளைக்கு தான் தெரியும் தீர்ப்பு என்னன்ட்டு. பார்க்கலாம் நாளைய தீர்ப்பு என்ன மாதிரி அமைய போகுதுன்னு. මම මේක කල්පනා කළේ නෑ මල්ලි තාම. දෙංගිතල කියන්නකො. මට තාම මම තාම තව කල්පනා කරන්න ඕන. තාම ඡන්දය ආවෙත් නෑනේ. அந்த கல்வியில் கரல ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் யோசிக்கலாம் என்ன யோசிச்சு இன்னைக்கு தானே அப்படின்ட்டு. நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டுட்ருக்கோம். நீங்கள் அதை இன்னைக்கு பார்த்துட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். பட் இது பார்க்கும்போது ஓரளவுக்கு இப்படி எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுருந்துருக்கும் இல்லையா? பார்க்கலாம். இப்போ வந்திருக்கிறவர் வந்தால் நல்லா இருக்குமா? சரி, நீங்கள் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? எனக்குன்னா சொல்ல தெரியாது தம்பி. இல்லை, உங்களுடைய ஒரு ஓட்டு போய் சேரும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அதுதான் எனக்கு சொல்ல தெரியாது. நீங்கள் வீடியோ எடுக்காங்க. அவங்க சொல்ல தெரியல இப்ப இருக்கிற நிலைமையில அப்படின்ட்டு இருக்காங்க. இப்ப வந்திருக்கிறவர் நல்லவர். நாங்க என்னவோ அவர் வந்தா நல்லமா. எனக்கு இந்த ஜனாதிபதி யார் யாருன்னு எனக்கு சொல்ல தெரியாது. சரியா? அதனால நான் சொல்றேன், எனக்கு தெரியாது. சரி, நன்றி. பரவாயில்ல. பதில் சொல்ல முடியலன்றதுக்கு கூட மன்னிப்பு கேட்டு போறாங்க. இந்த மாதிரி ஆக்கெல்லாம் இருக்காங்களா? அதே மாதிரி சுற்றி இருக்கிற எல்லாரும் மக்கள்லாம் நல்லா இருந்து சந்தோஷமாக இருக்கும். அரசியல்வாதிகள்லாம் அப்படி இருந்தாங்கன்னா நாடே சந்தோஷமாக இருக்கும். நல்லவங்களாம் அரசியல் வர்றதுக்கு ஆசைப்பட மாட்டேங்கிறீங்க, அது எங்கே தப்பா? இவ்வளோ சொல்கிறீங்க, நீங்கள் எங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. வாங்க போகலாம். ஒவ்வொருத்த முகத்தில் இருக்கிற ஏக்கத்தை பார். ஒரு நல்ல தலைவர் வரமாட்டானா? ஒரு நல்ல ஆட்சி அமையாதா? ஒரு நல்ல எதிர்காலம் அமையாதான்னு ஏங்கிற ஏக்கத்தை பாரியா? யார் வந்தா நல்லா இருக்கும்? யாராச்சும் வரணும், பிரச்சனையே இல்லை. எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இல்லை, இப்போ நாட்டு மக்கள் என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க வந்து இதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லைன்னா மாற்றம் இருந்தால் நல்லா இருக்குமா? நீங்கள் என்ன சொல்லுறீங்க? மாற்றம் வந்தான்னா கொஞ்சம் சர்வை குடி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆல்ரெடி கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த கிலோ தண்ணி அந்த நான் இப்போ எனக்கு ஒரு அதுக்கு வந்தேன். அவர் சொல்றாரு என்ன வந்து இப்போ இருக்கிறதுல இருந்து சின்னதாக ஒரு மாற்றம் வந்தால் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று ஆசைப்படுறோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. நிறையா புதிய ஆள் வந்தால் நல்லா நினைக்கிறேன். புதிய ஆளுன்னு சொன்னால் யாரையாவது மனசில் நினச்சி வச்சிருக்கிறீங்களா? அப்படின்னு இன்ன வரைக்கும் இல்லை. ஆனால் ஒரு மாற்றம் வந்தால் நல்லா
நகராட்சி வாரம் மாற்றணும் வந்தால் நல்லா. மாற்றம் ரொம்ப முக்கியமான வார்த்தை போல இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என்ன நடக்குது, நாட்டு மக்கள் என்ன நிலைமையில இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பயங்கரமாக உங்களுடைய அறிவையும் முறையும் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து மாற்றம் அப்படின்றது சில நேரங்களில் ரொம்ப முக்கியம். முன்னே இருந்த இடத்த விட இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குப்பா, இப்போ நான் கொஞ்சம் முன்னே இருந்ததை விட கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருக்கேன்ப்பா அப்படின்னு மட்டும் எப்பயுமே நினைக்காதீங்க. நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது. லாங் வே டு கோன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். சாப்பாடே இல்லாத ஒருத்தனுக்கு வந்து வீட்டு வாசலில் வச்சு சாப்பாடு கொடுத்தா கூட அவனுக்கு அது பெருமையாக ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய நிலைமைக்கு வந்து இல்லை, நல்ல ஒரு மரியாதையான ஒரு உணவு வேலை நமக்கு தேவை இல்லையா? ஸோ உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இடத்துலேருந்து, கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து ஒரு ஆறுதலுக்காக ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்றதுக்காக அதுதான் லைஃப்னு நினச்சிக்காதீங்க. இது எலெக்ஷனுக்கு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். அதான் இப்போ நானும் சொல்ல வரேன். பார்த்து கரெக்டாக முடிவெடுங்க. மாற்றம் அவசியமானது, ஆனால் ஈஸியானது கிடையாது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. என்னோடய பங்கு அதில் இருக்குல்ல, உங்களை மட்டும் குற்றம் சொல்ல முடியாதுல்ல. நான் பார்த்து யோசித்து தெளிவாக தான் பண்ண போகிறேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும். பார்க்கலாம். அடுத்த வாரம் வேறொரு விஷயத்தோட, சீரியஸாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், வேறொரு விஷயத்தோட கேமராமேன் சல்மானுடன் உங்களை சந்திப்பென்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்றும் இன்றும் என்றும் நான் உங்கள் திவாகர் தான். யோசிச்சு முடிவெடுங்க. டாட்டா, பை.